ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டதும் அபி, ஆர்த்தி, கௌதம் உட்பட எல்லாருமே வெளியில் ஓடி வந்தாங்க. வெளியே நிவி அழுதுகிட்டு இருந்தான். அவன் நெத்தியில் சின்னதாக ஒரு வீக்கம். என்ன ஆச்சுன்னு அபி கேட்க, நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தான், என்னன்னு தெரியல திடீர்னு அழுதுகிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருந்தேன், இப்போ தான் மாத்திரை போட உள்ளே போனேன் சொல்ல, அபியை பார்த்ததும் நிவி அழுதுகிட்டே வந்து கையை தூக்குனான். அம்மா அம்மா ஊ ஊன்னு சாராவை பார்த்து சொன்னான். அப்படின்னா சாரா அடிச்சிட்டான்னு அர்த்தம். அபி சாராவை பார்க்க, என்ன அபி நீ தானே குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கிறது தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுற போல இருக்கு, வேணும்னே குத்தலாக சொன்னா சாரா. குழந்த அழுததை பார்த்ததும் அபியால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. வேகமாக குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டா. அவள் பின்னாடியே கௌதமும் வந்தான். அபி நிவியோட நெத்தியை நல்லா தேய்ச்சி விட்டா. சின்னதாக வீங்கி போயிருந்துச்சு. அவனை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டவ, உன்னை எப்படி நான் மறந்தேன். நிவியை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவகிட்ட வந்ததும் கொஞ்ச நேரத்துலேயே நிவி அடங்கிட்டான். ஆனால் அபியால் தான் அழுகையை தாங்க முடியல. அதை பார்த்து கௌதம் டென்ஷன் ஆகி, இப்போது நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, அவன் தான் சரியாயிட்டான்ல கௌதம் கோபமாக கேட்க, அபிக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இது எதேர்ச்சியாக நடக்கலை. சரி கொடு. இந்த கௌதம் நிவியை வாங்கினான். நிவியும் ஓரளவு கௌதம், ஆர்த்தி, ஆனந்தி, சங்கர் இவங்கக்கிட்ட எல்லாம் பழகியிருந்தான். அதிகமாக நிவி இருக்கிறது ஆனந்திக்கிட்ட தான். ஆனந்திக்கிட்டேயும் பாட்டி ஊ ஊன்னு சொன்னான். ஆனந்தியும், என்ன அபி யாரோ தள்ளிட்டாங்கிற மாதிரி சொல்கிறான், இங்கே வேறு யார் குழந்த இருக்காங்க, யார் அவனை தள்ள போகிறாங்க. அபிக்கு இருந்த பலவித பிரச்சனையில் அவன் நிவியை சரியாக கவனிக்கவே இல்லை. அம்மா, இந்த 2 நாள் லீவு தானே, நிவி என் கூடவே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரி அபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போக, எல்லாரும் போன பிறகு அங்கே சாரா வந்தா. என்ன அபி, அவன் தலையில் நல்லா வீங்கிடுச்சா, நீ தானே அவனை கவனமாக பார்த்துக்கணும். நிவியை அங்கே இருந்த கட்டிலில் உட்கார வச்ச அபி திரும்பி சாராவை பார்த்து, எதுக்கு நிவியை தள்ளி விட்டேன். என்ன, நான் தள்ளி விட்டேனா? என்ன அபி அநியாயமாக சொல்கிற. இதை பாரு சாரா, நிவி சொன்னது இங்கே இருந்த யாருக்கும் புரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லா புரியும். அவன் நிச்சயமாக உன்னை தான் சொல்கிறான். நீ தான் அவனை அடித்து தள்ளி விட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் மட்டும் கடைசியாக சொல்கிறேன், என் மேலே இருக்கிற கோவத்தை நிவி மேலே காமிச்ச அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும். என்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டவா. நீ ரொம்ப ஆசைப்படுறியே கௌதமை கல்யாணம் பண்ணிக்கணும்னு, அதை நடக்க விடாமல் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்குறியா. நானும் பிரச்சனை வேணாம் வேணான்னு ஒதுங்கி போனால் ரொம்ப ஓவராக பண்ணுறேன். இவ்வளோ நாள் நீ என்ன சீண்டின, இப்போ நிதி மேலேயே கை வச்சிருக்க. இப்போவே கௌதம் கிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லவா. நான் தான் கௌதம் இருக்கிற பக்கமே வரமாட்டேன், உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு குழந்தைய டார்ச்சர் பண்ணுற. உன்னால் முடிஞ்சால் கௌதம் கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தடுக்கலை, ஆனால் நிதி மேலே கையை வச்ச நீ வேற ஒரு அபியை பார்ப்ப. அபி சாராவை பயங்கரமாக வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டா. அங்கே வந்த மல்லிகா, என்னடி இப்படி பேசிட்டு போகிறா. சாரா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து, நீ வாமா நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம். என்னடி அவள் திட்டிட்டு போகிறா, நீ சிரிச்சுக்கிட்டு வர. அம்மா, ஒருத்தவங்களை டென்ஷன் ஆக்கி பேச வைக்கணும். அவங்க டென்ஷனில் பேசும்போது நீ நல்லா கவனித்தா அவங்களோட வீக்னஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். இப்போது உனக்கு என்ன தெரிஞ்சுது. அவளோட வீக்னஸ் நிவி. கௌதமுக்கு அபியை தான் பிடிச்சிருக்கு, ஆனால் அபிக்கு கௌதமை பிடிக்கும். ஆனால் அதை விட நிவினா உயிர். அதை வச்சு ஈஸியாக அவளை வெளியில் அனுப்பிச்சிடலாம். என்ன தாண்டி உன் பிளானு?
இங்கே பாருமா, இந்த சொத்து முழுக்க எனக்கு மட்டுமே வரணும். எனக்கு கௌதம் மேலே பெருசாக ஆசையெல்லாம் இல்லை. என்னோடய எய்ம் எல்லாம் இந்த சொத்து தான். ஆனாலும் எல்லா சொத்தும் எப்படி உனக்கு வரும்? சூர்யா பையன் இருக்கிறான், அந்த விஜி பொண்ணு இருக்கிறா, அதோட ஆனந்தி பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மீறி உனக்கு எப்படி வரும்? வரும், வர வைப்பேன். சூர்யாவுக்கே ஒரு வழி பண்ணியாச்சு. அவனோட பையனும் இந்த விஜயம்மா பெரிய விஷயம் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன். கௌதம் மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டட்டும். என்னடி சொல்கிற? சூர்யாவை நீ ஒரு வழி பண்ணியா? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்ல வர? உனக்கு எதுவும் புரிய வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய். சீக்கிரத்தில் விஜிக்கும் இருக்குது. அம்மா, நீ இந்த வீட்டில் ராணி மாதிரி வாழணுமா இல்லையா? வாழணும். நீ, நான், கௌதம், நம்ம 3 பேரை தவிர இந்த வீட்டில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இருக்கவும் நான் விட மாட்டேன். நீ பொறுமையாக எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் சாரா, எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்காதடி. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். நான் சொன்னது தான் நடக்கும், நடக்க வைப்பேன். மல்லிகா அவளையே பயமாக பார்த்தா. சனிக்கிழமை, அதனால் எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க. சங்கரும் கௌதமும் மட்டும் ஆஃபீஸ் போயிருந்தாங்க. அபி நிவியை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரலை. மதியம் 2 மணி இருக்கும். ஐயோன்னு ஒரு சத்தம். அபி சாப்பாடு ஊட்டி நிவியை தூங்க வச்சுருந்தா. ஆனந்திக்கிட்ட, அம்மா, தினமும் உங்கள் கூட தானே தூங்க வச்சுக்கிறீங்க, இந்த 2 நாள் மட்டும் நிவி என் கூடவே தூங்கட்டும். ஆனந்தியும் சரி அபி. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஐயோங்கிற சத்தம் கேட்டுச்சு. அபி வேகமாக வெளியே ஓடி போய் பார்த்தா அகிலாண்டேஸ்வரி படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து மயக்கமாயிட்டாங்க. ஐயோ அண்ணி! ஆனந்தி அலற அபி வேகமாக வந்து அவங்க முகத்தில் தண்ணி தெளிச்சா. அகிலாண்டேஸ்வரி மயக்கமாகவே கிடக்க, என்ன அபி இது? ஆனந்தி பயந்துட்டாங்க. அபி அவங்க கன்னத்தில் தட்டியும் எழுந்திருக்கல. நல்ல வேலையாக லீவுங்கிறதால ஆர்த்தியும் விஜயும் வீட்டில் தான் இருந்தாங்க. ஆர்த்தி, நீ உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். டிரைவர்கிட்ட சொல்லி உடனடியாக அகிலாண்டேஸ்வரி ரெகுலராக செக்கப் பண்ணுற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே அகிலாண்டேஸ்வரி அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வேகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அபியும் ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி உடனடியாக கௌதம் ஹாஸ்பிட்டல் வர சொன்னான். ஆர்த்தியும் சங்கருக்கு கால் பண்ணான். அண்ணா, அத்தை படிக்கட்டிலேருந்து விழுந்து மயக்கமாயிட்டாங்க. ஐயோ, இப்போ எப்படி இருக்கு ஆர்த்தி? எனக்கு தெரியலண்ணா. அபி அக்கா தான் அவங்க ரெகுலராக செக்கப் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீயும் மாமாவும் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு 2 பேரும் பதறி அடித்து ஹாஸ்பிட்டல் ஓடி வர அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. கௌதம் வேகமாக ஓடி வந்து அபிக்கிட்ட, என்னாச்சு அபி? அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே டாக்டரும் வெளியில் வந்தார். டாக்டர், அம்மாவுக்கு இப்போது பதட்டப்படாதீங்க கௌதம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிபி லோவாக இருக்குது, அதனால் தலை சுற்றி விழுந்துட்டுருக்காங்க. விழுந்த வேகத்தில் காலில் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், மயக்கம் தெளிஞ்சதும் போய் பார்க்கலாம். எப்பவும் சிரிப்பும் விளையாட்டுமா இருக்கிற கௌதம் கண் கலங்கி அபி அப்போ தான் பார்த்தா. அம்மா மேலே எவ்வளோ பாசம்! அவளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலமை. அந்த நேரம் சாரா, மல்லிகா, விஜி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆளாளுக்கு எப்படி இருக்குன்னு விசாரிக்க கௌதம் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான். விஜி அழ ஆரம்பிச்சிட்டா. அழாத விஜி, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. அண்ணா, நான் அம்மாவை பார்க்கணும். இருடா, இன்னும் மயக்கம் தெளிஞ்சதும் போய் பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. கௌதமும் சங்கரும் டாக்டரை பார்க்க போனாங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், மாடிப்படியெல்லாம் ஏறக்கூடாது, கொஞ்சம் வயசானவங்க, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்.
டாக்டர் சொன்னதும், டாக்டர் அவங்க ரூம் மாடியில் தான் இருக்குது. நோ கீழே ஷிஃப்ட் பண்ணுங்கள், ஸ்டெப்ஸ் ஏறவே கூடாது, ஒரு 5 days இங்கே இருக்கட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இப்போது என்ன பண்ணுறது? அம்மாவோட ரூமை கீழே ஷிஃப்ட் பண்ணிடலாம் விடு. 2 பேரும் அகிலாண்டேஸ்வரியை பார்க்க போனாங்க. பார்த்து வரக்கூடாதம்மா. கௌதம் கண் கலங்க, லேசா தலை சுற்றிடுச்சுடா. படிக்கட்டு கவனிக்காமல் 2வது படிக்கட்டில் காலை வச்சுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, கால் தான் லேசாக வலிக்குது. நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து, ஏன் இத்தனை பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தவங்க கூட இருங்க, மற்றவங்க எல்லாம் தயவு செய்து கிளம்புங்க, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா சரி. ஆனந்தி, நைட்டு நீ இரு, இப்போது நான் பார்த்துக்கிறேன். மல்லிகா சொல்ல, சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கூட இருங்க. மல்லிகாவை தவிர மற்றவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அபி அகிலாண்டேஸ்வரி பக்கத்தில் கூட போகலை, வெளியிலேயே நின்றுக்கிட்டு இருந்தா. கௌதமும் அவளை உள்ளவான்னு கூப்பிடலை. வீட்டுக்கு வந்ததும் வேகமாக ஓடி வந்த ஆர்த்தி, அண்ணா, அத்தைக்கு இப்போது எப்படி இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்த்தி, இப்போது நல்லா தான் இருக்காங்க. நான் அத்தையை பார்க்கணுமே, நாளைக்கு போகலாம். கௌதம் ஆர்த்திக்கிட்ட, ஆர்த்தி, நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னம்மாம்மா சொல்லுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு நீ அம்மாவோட ரூமில் தங்கிக்கோ. புரியலம்மா. நீயும் ஆனந்தியத்தையும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க. அம்மா ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் உன்னோட ரூம் அவங்களுக்கு கொடுத்துடலாம். சரிங்கம்மாம்மா. ஆனால் அபியக்கா, அவளை சூர்யா ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். மழை ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஆர்த்தியும் ஆனந்தியும் ஒரே ரூமில் தங்கிக்கிட்டாங்க. அகிலாண்டேஸ்வரியோட முக்கியமான திங்ஸ் மட்டும் ஆர்த்தி ரூமுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. சூர்யா ரூமும் பழையபடி ரெடி ஆகிடுச்சு. அபி எல்லாத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அபியோட திங்ஸும் நிவியோட திங்ஸும் சூர்யா ரூமுக்கு போயிடுச்சு. சாராவுக்கு உள்ளுக்குள்ளே எரிஞ்சாலும் எதுவும் பண்ண முடியல. சூர்யாவோட ரூம் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய பையனுக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்க்கும்போது அபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அபி எல்லாமே நல்லதுக்கு தானே நினச்சிக்கிட்டா. இப்போது அபிக்கும் கௌதமுக்கும் பக்கத்து ரூம். அபியோட நேர் எதிராக விஜயோட ரூம் இருந்துச்சு. ராத்திரி 11 மணி இருக்கும். அபி குடிக்க தண்ணி எடுக்க கீழே வந்தா. அப்போ விஜி யார் கூடவோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா. முதல்ல அபி இதை பெருசாக கண்டுக்கல. அமைதியாக ரூமுக்கு போனவ கதவு சாத்திட்டு படுத்துட்டா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அபி மெதுவாக தான் எழுந்து வந்தா. கௌதம் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டான். அபி தன்னோட ரூமில் இருந்தா. யாரும் இல்லைங்கிற தைரியத்தில் விஜி கொஞ்சம் சத்தமாகவே ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா. குமார், ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செய்து கேளு. நான் தான் ராத்திரியே சொன்னனே, அம்மாவுக்கு கால் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. என்னால் இப்போ உன்னை பார்க்க வர முடியாது. ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. முதல்ல அபி இதை சாதாரண லவ் மேட்டர்னு தான் நினச்சா. நான் சொல்கிறத கேளு குமார். எனக்கு இன்னும் படிப்பு 6 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே கல்யாணம்லாம் வேண்டாம். நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ. அதுவும் அம்மாவுக்கு இப்படி அடிபட்டிருக்கும்போது என்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சரி, ஓகே, உடனே கோவப்படாத. ஒரு காஃபி ஷாப் பேர் சொல்லி நான் சாயந்தரம் 4 மணிக்கு அங்கே வரேன். நீ அங்கே வா. எதுவாக இருந்தாலும் நேரில் அங்கே பேசிக்கலாம். அபி உடனே அவள் ரூமுக்கு போயிட்டா. என்ன கல்யாணம் அது இதுன்னு லூஸ் மாதிரி பேசுகிறா? இப்போது நான் என்ன பண்ணுறது? இதை நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும். கௌதம் வேறு வீட்டில் இல்லை. சரி, பார்க்கலாம். சாயந்தரம் 3:30 மணிக்கு விஜி வீட்டிலேருந்து கிளம்பிட்டா. ஆர்த்திக்கிட்ட போனா அபி. ஆர்த்தி, கொஞ்சம் நிவியை பார்த்துக்கோ, நான் வெளியில் போயிட்டு வரேன். எங்கேக்கா போகிறீங்க? போய் வந்து சொல்கிறேன்டா.
அபி மாஸ்க்கும் கூலிங் கிளாஸும் போட்டுக்கிட்டா. வண்டி எடுத்துக்கிட்டு விஜியை ஃபாலோ பண்ணான். விஜி யாருக்காகவோ வெயிட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுது. அங்கே வந்தவனை பார்த்து அபிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவன் மீனா கிட்ட பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போனவன்ல, கௌதம் தானே இவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணார். இவனுக்கு இவகிட்ட என்ன பேச்சு?